காலை எவ்வளோ போகுது? காட்டில் பார்த்தீங்களா நண்டை பாருங்க அப்படி இருக்காங்க. எவ்வளோ போகுது? கிலோ எடுத்து 1000 ரூபா போகும். பார்த்தீங்களா பரவ மீனா எங்க இதை அனுப்புறது கெடுக்குறீங்க? உலகல்ல எங்க அனுப்புறது கெடுக்குறீங்க? இதை உங்களை லண்டனுக்கு அனுப்ப போகிறோம் உங்களை. பாருங்க பெரிய மீன் ஒன்று வச்சிருக்கீங்க அண்ணா. இது என்ன மீன் அண்ணா? மண்ணான். மண்ணான் பாருங்க எவ்வளோ டிசைன் அண்ணா அடுக்கி வச்சிருக்காண்டு கனவாய. பாருங்க நெத்தலியை பாருங்க எப்படி இருக்கு. வணக்கம் மக்களே, இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்லி நான் வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில், அதாவது கிளிநொச்சி சந்தையில் இருக்கேன். அதாவது கிளிநொச்சி மீன் சந்தைக்கு தான் வந்திருக்கேன். வந்து கிளிநொச்சி மீன் சந்தையில் வந்து எப்படியான மீன் வச்சுக்கணும், எங்கேருந்து இந்த மீன் கொள்வனம் செய்யணும், மீன் விலைகள் இப்போ என்ன மாதிரி போகுதுன்ற விஷயங்கள் அனைத்தையும் வந்து பதிவிட போகிறோம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். சொன்னால் நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தெரியும், வந்து இதுக்குள்ளே வந்து இறாலுகள், நண்டுகள், கணவாய்கள், மீன் ஐட்டங்கள் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ அதையும் வந்து நீங்கள் இந்த கிளிநொச்சி சந்தைக்கு வந்தீங்கன்னா வந்து இந்த விஷயங்கள் அனைத்தையும் வந்து நீங்கள் ஒரடியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த செக்ஷனுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கு வந்து தூள் ஐட்டங்கள், மிளகா ஐட்டங்கள், மற்றது மல்லி, சீரகம், பெருஞ்சீரகம், மஞ்சத்தூள், ஏனி, அப்பளம், மிளகாய் ஃபுல்லாக எல்லாமே இந்த செக்ஷனுக்கு இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா அதை பெற்றுக்கொள்ளலாம். ஒரே அடியாக எல்லாத்தையும் பெற்று இந்த மீன்களையும் வாங்கிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ வந்து நாங்கள் இந்தியாவில் போவோம், மீன் செக்ஷனுக்குள்ளே போவோம், என்ன மாதிரி இருக்குன்றதை பார்ப்போம். அங்கே போயிட்டு பார்த்தீங்களா தெரியும் பாருங்கள், அவ்வளோ அவருக்கு வச்சிருக்காங்க சொல்லுங்கள். மீன் ஐட்டங்கள் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், மீனுங்களை ஃபுல்லாக மீன் ஐட்டங்கள் இருக்குது இந்தியாவில். என்னம்மா பாருங்கள், உடான் மீன்கள் வந்திருக்கு. எங்கேருந்து வந்திருக்கம்மா? எங்கேருந்து வந்த மீன்கள் இது பாருங்கள், பத்ராயிலேருந்து வந்திருக்கு மீன்கள். என்ன மீன் இது? சூடா மீன், உடான் மீன் பாருங்கள், பத்ராயிலேருந்து வந்திருக்குது பாருங்கள். எவ்வளோம்மா போகுது கிலோ? நீங்கள் எவ்வளோ போகிறது? 300 500 விற்கணும் பாருங்க. அம்மா இந்த இருக்குது மீன்கள்லாம். நேரடியாக வந்து கிளிநொச்சி சந்தைக்குள்ள வந்தீங்கன்னா இதம்மா இது என்ன மீன்? பெரிய மீனாக இருக்குது. மதனை உங்களை எடுக்கிறேன், ஏன் அவசரப்படுறீங்க? உங்களை எடுத்தா உங்களையும் எடுக்கிறேன், பிரச்சனை இல்லை. எவ்வளோங்க ஏன் கவலைப்படுறீங்க அண்ணா? என்ன மாதிரி அண்ணா, என்ன மாதிரி போகுது மீனுகள்? இது விலை தானோ என்ன? கொஞ்சம் விலை. காலை எவ்வளோ போகுது? 2000 கிலோ. கனவா 1700. அதான் அது போகிற கனவா இருக்குது பாருங்க. பாருங்க சூப்பர் நண்டு. காட்டுங்க பார்த்தீங்களா நண்டை பாருங்க எப்படி இருக்காங்க. எவ்வளோ போகுது? கிலோ எடுத்து 1000 ரூபா போகும். 1700. என்ன மீன் அண்ணா? பார்த்தீங்களா பறவை மீனா? ஃபுல்லாக வச்சுருக்கீங்க. நீங்கள் வந்தீங்கன்னா கிளிநொச்சி சந்தைக்குள்ள வந்தீங்கன்னா மீன் சந்தைக்குள்ள ஃபுல்லாகவே மலிவாக எடுத்து பார்த்து கொடுப்பீங்க. மலிவாக விலை தான் இருந்தாலும் என்ன கட்டுப்படியாகும் என்ன? ஓகே அண்ணா, ஓகே அண்ணா, நன்றியா. இங்கே பாருங்க, வச்சுருக்கீங்க பாருங்க. இங்கேயும் சொல்லுங்கம்மா, என்ன மாதிரி போகுது மீன்கள்? என்ன வாழை மீன்? வாழை மீன் என்ன பார்த்தீங்களா? வாழை மீன் அளவா எவ்வளோ போகுது கிலோ? 1200 ரூபா போகுது. அது என்னது? கும்பலா 1400. சூறா 700. இப்போ விலை கொஞ்சம் விலை கூடிட்டுக்கானே. அதனால் இப்போ கடலுக்கு போகிற குறைவாண்டோடைய விலையில் கூடுதானே? சரி சரி சரி. என்ன அம்மா சொல்லுங்கள், என்னென்னு சொல்லுங்கள் உங்களோட பிரச்சனை. சரி சரி. நீங்கள் இங்கே பாருங்க வச்சுருக்கேன். இங்கே பாருங்க கனவாயில் பாருங்க அண்ணன் அடுக்கி கொண்டிருக்கிறார். இந்த அளவுக்கு பாருங்க எல்லாம் வச்சு வந்தீங்க. பாருங்க எவ்வளோ டிசைன் அண்ணன் அடுக்கி வச்சுக்காண்டு கனவாய. அண்ணா என்ன விலை என்ன போகுது? 800. என்ன கனவா இது?
ஊசி கனவா பாருங்க, ஊசி கனவா 1800 போகுது கிலோ. வேறு என்ன மாதிரி என்ன ஏன் இப்போ மீன் கொஞ்சம் விலையாக இருக்குது? காற்று தானே, கடலை போகிற குறைவாக ஏன் இங்கே விலை கொஞ்சம் கூட வருது? சரி 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 ஓகே. சரி அங்கால பார்ப்போம். இங்கே பார்ப்போம் பாருங்க. இங்கே வந்து நானக்கா இது நெத்தலி போல இருக்கு. இது என்ன மீன்? நெத்தலி பாருங்க, நெத்தலியை பாருங்க எப்படி இருக்கு. நெத்தலி வந்து 1600 போகுது பாருங்க. இது இப்போ எல்லா இடமும் வந்து விலையில் வந்து கொஞ்சம் வந்து கூடி குறையுது. என்னென்னு சொல்லிட்டுனால் வந்து காத்தண்டபடியாக வந்து கடலுக்கு போகிற ஆக்கள் வந்து இது வந்து குறைவாக இருக்கபடியாக பாருங்க. எல்லாமே விலை கொஞ்சம் கூடி ஏறி உறாங்குது பாருங்க. இதில் ஃபுல்லாகவே மீனாக இருக்குது பாருங்க. பார்ப்போம் வாங்கால இதில் பாருங்கள் மீனுகளை. அண்ணா இதெல்லாம் என்ன மீனுகள் அண்ணா? இது கொய், அது திரடி, ஆ அது பறவை. என்ன என்ன விலைகள் போகுது? இது பறவை, திரடி, இது வெளியானது கொய். என்ன விலைகள் போகுது? கொய் 300, திரடி 500, பறவை 600, வெளியானது 400. இதை கழுதை எங்கே பிடிக்கிறீங்க? இது பூனரி. பூனரி மீனா? பூனரி கலர் இருக்குது. ஏன் என்ன இப்போ ஏன் மீன்கள் கொஞ்சம் விலையாக இருக்குது? என்ன கடல் அடி மீன், அதாவது காற்று பிரச்சனையாக களங்கண்டிக்கு வந்தால் மீன் வரும். களங்கண்டின்னு சொல்லி அந்த மற்றபடி வராது. இந்த சின்ன சிறுகடல் மீன் தான், சிறுகடல் மீன் தான் வரும். சரி சரி ஓகே ஓகே ஓகே. கொஞ்சம் பாருங்க, நான் ஃபுல்லாக வச்சு வட்டி நம்ம எல்லாமே இருக்குது பாருங்கள். கொஞ்சம் ஏர்லியாக வந்திருக்கோம், நான் கொஞ்சம் லேட் ஆகிட்டு வேறு. ஃபுல்லாகவே இங்கே மீன் வச்சுருக்கிறேன் பாருங்கள். அதில் இப்போ அவங்க அந்த மீன் வந்து பறக்க வந்துருக்காங்க, வந்து வச்சு வந்துருக்காங்க பாருங்க. இந்த பெரிய பெரிய மீன் நம்ம வந்துருக்கு. எல்லாம் ஃப்ரெஷ் மீன் வந்துருக்கு பாருங்க, உடன் மீன்கள் வந்துருக்கு பாருங்க. இஞ்சால மீன் வந்து கொண்டு போடினோம் பாருங்க. என்ன சொல்லுங்க ஐயா? ஐயா எங்கே அனுப்புறது கிடக்குறீங்களா? விளாங்கல்ல எங்கே அனுப்புறது கிடக்குறீங்க? இதை உங்களை லண்டனுக்கு அனுப்ப போகிறோம். உங்களை இதையும் இப்படிதான் அவள் வந்து கேட்டவள் என்ன மக்களுக்கு சந்தைகள் நீ நிற்கிறாள் கொண்டு அதான் ஃப்ரீயாக அனுப்பிடுவோம். இது என்ன மாதிரி என்ன விலையில் போகுது மீன்? இது 1/2 கிலோ 500, 1/2 கிலோ 500, எல்லாம் 500. எல்லாம் 500. அப்போ டிஸ்கவுண்ட் இல்லை? 1/2 கிலோ 500, 1 கிலோ 1000. அப்போ குறைச்சி கொடுக்க மாட்டீங்க? அது கணக்கெடுத்தா குறைச்சி கொடுப்பீங்க. எவ்வளோ காலமாக செய்கிறீங்க? இப்போ நான் 26 வயதுல இருந்து செய்கிறேன். இப்போ 72 வயது. நீங்கள் என்ன அடுத்த கொள்வனம் செய்கிறீங்க? கொள்வனம் அடுத்து கிடைக்கும் தம்பி. சரி 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 சரியாம்மா ஓகே. இந்த பாருங்க எல்லாம் வந்து வச்சுருங்க. நம்ம வந்து புதுசாக வந்து இப்போ போட்டது பாருங்க. இல்லை போட்டுருக்கேன் பாருங்க. பாருங்க பெரிய மீன் வச்சிருக்கீங்க. உடன்கனவா என்ன மீனை பாருங்க. இது மண்ணா பாருங்க எல்லாம் இப்போ வந்து எல்லாம் போடின மீன்களை.
பேர்களை சொல்லுங்க, எனக்கு பேர்கள் தெரியா அப்படிங்களா? வாங்க கிட்ட வாங்க, பேர்களை சொல்லுங்க. பாருங்க பேர்கள் போட்டு கொண்டிருக்கிறேன் பாருங்க. வாங்க வாங்க அண்ணா, பேர்களை சொல்லுங்க, என்னென்னு சொல்லுங்க மீன்களை பேர்கள். பாரம் ஓகே, அடுத்தது பிரியாணி கட்டும் விலையெல்லாம் இருக்குப்பா. விலையில கொஞ்சம் என்னத்துக்கா விலை கூடவா இருக்கு? கிடைக்கிற பிரச்சனை காத்துண்ணா. சரி சரி சரி, ஓகே ஓகே அண்ணா. இது என்ன மீன் அண்ணா? இது மண்ணா மண்ணா? மண்ணா மண்ணா எவ்வளோ பெரிய மீன். நண்டுகள் இருக்கு பாருங்க. உண்மையாவா? பாருங்க மீன் வெட்ட போறாங்க. அண்ணா இது என்ன மீன் என்னது? துள்ளு மண்டை கும்பலா சீலா இது சின்னட்டி, இது சின்னட்டி பாரு. ஓகே, இது மண்ணா மண்ணா பட்டுங்க அண்ணா. மன்னரா? மன்னர் மன்னர் மன்னரா பாருங்க பட்டா. மன்னர் வகையார என்னென்ன ரத்தத்தை காணையில பாருங்க பெரிய பெரிய மீன்கள்லாம் வெட்டப்படுது பாருங்க. போய் நம்ம கடையில் வந்து நிற்கிறோம் பாருங்க. 4 பேர் வெட்டுறாங்க. சைனாகாரமாய் வெட்டுறது மலை இந்தியாவில் பாருங்க வர்றான் வெட்டுவான் மீன். அவன் தனி வீரியா போய் மீன் வெட்டுற மட்டும்தான். அரசரன் வெட்டுவான். ஓ தனியாக மீன் வெட்டுற மட்டும்தான். எவ்வளோ அண்ணா பார்க்கல? அவ்வளோ புரியல. $1150 $100 கொடுப்பார் பாருங்க. எல்லா மீன்களும் நண்டுகள் எல்லாம் இருக்குது. வந்தால் மலிவாக கதைச்சி பேசி எடுத்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, நன்றி அண்ணா. இங்கே நான் வச்சிருக்கேன். இந்தியாவில் வந்து சாப்பாடு கடைகள் இருக்க மாட்டது. இந்த வித தானியங்கள் வச்சுருக்கேன், அதாவது விதைகள் வச்சுருக்கேன். என்னம்மா? ஓ படம் எடுக்க வேண்டாமா உங்களை? ஆ அதான் என்னென்ன விலைகள் போகுது? இதுகள் விதைகள் ஒரு பாக்கெட் $50 பாருங்க. அம்மா அப்படி அடுக்கி வச்சிருக்காண்டு. இது என்ன பைத்தையா? பாருங்க விதையில ஒரு பாக்கெட் $50. இது வந்து கீரை விதை வண்டிக்கு அப்படியே கொண்டு வச்சுருக்கீங்க பாருங்க. அங்கே கண்டுகளும் வச்சுருக்குறீங்க என்ன? கத்தரிக்கண்டு என்ன விலை போகுது? கத்தரிக்கண்டு 12 கண்டு $100. ஃபுல்லாகவே இந்தியாவில் விதை ஐட்டங்கள் தான் இருக்குது. தானே நீங்கள் 2 தான் வச்சுருக்குறீங்க இந்தியாவில். சரி ஓகேயா, உங்களை பார்க்க. பட் இதில் முன்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து கோழி மற்றது ஆடு மாடு வந்து இந்தியாவில் இருக்குது பாருங்கள். இந்தியாவில் வந்து கோழி ஐட்டங்கள் உடன் கோழி என்ன நீங்கள் காட்டுற கோழியை பிடிச்சி சரிங்கண்ணா பாருங்கள். இந்தியாவில் இருக்குது. இந்தியாவில் வந்து மாட்டுறச்சி, அங்கே ஆட்டுறச்சி இருக்குது வச்சுருக்கேன் பாருங்கள். இந்தியாவில் ஆட்டுறச்சி அண்ணா கிலோ எவ்வளோ ஆட்டுறச்சி போகுது? இருக்குதோ? ஓகே, ஆட்டுறச்சி வந்து $3200 போகுதாங்க கிலோ. மாட்டுறச்சி அண்ணா மாடு எவ்வளோ அண்ணா கிலோ போகுது? மாடு எவ்வளோ கிலோ? $1850 போகுது பாருங்க மாட்டுறச்சி. இதில் வந்துங்க ஈரல் அதை கொடுக்க போகிற 5 இந்தியாவில் வந்து கோழி இருக்குது பாருங்க. கோழி ஐட்டங்கள் வச்சுருக்கேண்ணா. அண்ணா கோழி எவ்வளோ போகுது அண்ணா?
கோயிலர் 1400, கல்வெட்டு 1800. 1400, 1500, 800. 1400, 1800 போகுது பாருங்க. எல்லாம் முட்டை எல்லாம் கிடக்குறாங்க. சரி இங்கே கோழி. சரி இப்படியே பார்ப்போம், அங்கே முன்னுக்கு போய் பார்ப்போம். முன்னுக்கு அங்கே என்ன வச்சிருக்கேன்ற விஷயத்தை பார்ப்போம். வந்து இதில் பார்த்தீங்கன்னா வந்து கருவாட்டு கடை வச்சிருக்கிறேன். பார்த்து பாருங்கள், ஃபுல்லாக இங்கே கருவாட்டு கடைகள், ஃபுல்லாகவே கருவாட்டு கடை வச்சிருக்கிறேன். கருவாடு கடை இருக்குது.